வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து டிவோஷனல் பார்ட் மட்டும்தான். அதாவது சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் என்னென்ன பூஜைகள் பண்ணியிருந்தேன் அண்ட் எந்த கோயிலுக்கு போனதை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அன்றைக்கி மண்டே மார்னிங்கே லஞ்ச் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. பௌர்ணமினாவே ஈவினிங் 6:30க்கு மேலே தான் சாமி கும்பிட்றது வழக்கம். அன்றைக்கி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்ல ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஒரு 2 o'clock மேலே தான் பூஜை பாத்திரம் எல்லாமே எடுத்து போட்டு வாஷ் பண்ணியிருந்தேன். அண்ட் சைட் பை சைடு வந்து பௌர்ணமி அப்படின்றதுனால வந்து நார்மலாக கோலம் போடாமல் அரிசி மாவில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பச்சரிசி ஊற வச்சுருந்தேன். அதையுமே வந்து ஃபேன் காற்றுலேயே காய விட்டாச்சு. இந்த அன்னபூர்ணி சிலை என்னோடய கசின் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி நாள் நல்லா இருக்குது அப்படின்றதுனால அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். பௌர்ணமி அப்படின்னாவே வந்து சந்திர தரிசனம் தான். எல்லா மந்த்துமே பௌர்ணமி வரும். பட் சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அதாவது நிலாவோட ஒளி வந்து பூமியில் படும்போது அந்த டைமில் வந்து குட் வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம வீட்டில் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணும்போதோ இல்லை வீட்டில் பூஜை பண்ணும்போதோ கோவிலுக்கு போகும்போதோ அதோட தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த யூனிவர்ஸ் நம்ம ப்ரேயரை வந்து உள்வாங்கிட்டு ரிட்டன் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றது தான் வந்து ஐதீகம். பௌர்ணமி நாட்களில் ஈவினிங் டைம் பூஜை பண்ணுறது ரொம்பவே விசேஷம். பர்டிகுலராக இந்த தெய்வத்துக்கு தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு இல்லை, எல்லா தெய்வங்களுக்கும் அன்றைக்கி ஸ்பெஷல் டே தான். இந்த எல்லா ஒர்க்கும் முடிக்கவே ஈவினிங் 4:30 போல் ஆகிடுச்சு. அண்ட் அம்மனுக்கு வந்து பௌர்ணமியில் மாவிளக்கு போடுறது ரொம்பவே ஸ்பெஷல். அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மாவிளக்கு அப்படின்றது வந்து நம்ம கோயில்லையும் போடலாம் இல்லை வீட்லேயும் போடலாம். அம்மன் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அம்மன் ஃபோட்டோ முன்னாடி போடலாம், இல்லை அம்மன் சிலை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்னாடியும் நம்ம வந்து இந்த மாவிளக்கு நல்லா வேண்டிக்கிட்டு போடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வந்து மாவிளக்கு போடுறது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து அரிசி மாவு வந்து என் கையாலே அரைச்சிட்டு வெல்லம் போட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து அந்த நம்ம வந்து விளக்கேற்ற முடியும். நெய் விட்டு விளக்கேற்றுற அளவுக்கு வந்து ஒரு கெட்டியான ஒரு பதத்தில் வந்து நம்ம அதை ரெடி பண்ணிக்கணும். மெயினாக வந்து அதில் தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ அரிசி மாவு, வெல்லம் அண்டு நெய் இது 3 மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணி கையிலேயே பிசையும் போது அது வந்து நம்மளுக்கு நல்ல அந்த கெட்டி பதத்துக்கு வந்துடும். பச்சரிசி மாவு பேக்கெட் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து ஈஸியாக கிடைக்கிது. பட் அது வாங்கி யூஸ் பண்ணாத நம்ம கையால் அரைச்சி போடுறது தான் வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அண்டு இதுக்கு முன்னாடி பௌர்ணமியில் வந்து நான் மாவிளக்குலாம் போட்டதில்லை. இந்த பௌர்ணமி தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் மாவிளக்கு ரெடி பண்ணது. அண்டு என்கிட்ட வந்து அம்மன் சிலை ஒன்று இருக்குது. அது நான் சமயபுரம் போயிட்டு வரும்போது அந்த சிலை வாங்கினது. ஸோ அந்த சிலை வாங்கும் போதே நான் வந்து அங்கே ப்ரேயர் பண்ணது என்னென்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பௌர்ணமியில் குங்கும அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி வேண்டி தான் அந்த சிலை வாங்கினேன். இப்போ வரைக்கும் வந்து நான் அந்த பூஜை எல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். சம்டைம் பீரியட்ஸோ இல்லை நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனாக பண்ண முடியாது. அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த வீக்கில் வர டியூஸ்டே ஃப்ரைடேயில் அந்த பூஜையை பண்ணிடுவேன். அண்டு அனதர் இம்பார்ட்டண்ட்டான வந்து ஒரு பூஜை என்னென்னா சத்யநாராயண பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த பூஜை பற்றி எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியாது. பட் அந்த பூஜையுமே வந்து பௌர்ணமியில் பண்ணுறது ரொம்ப 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 ஸ்பெஷல். அந்த பூஜைலாம் வந்து வீட்டில் பண்ணதில்லை. பண்ணணும்னு ஆசை. பட் எனக்கு வந்து அதை எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக தெரியல. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரேயர் பண்ணி அது நடந்துச்சு அப்படின்னா வந்து எல்லா பௌர்ணமிக்கும் நம்ம விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பயம்னா, ஏதோ ஒரு பௌர்ணமிக்கு வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றதுனாலே வந்து நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ சத்யநாராயண பூஜை அப்படின்றது என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் ப்ரேயர் பண்ணோன்னா அது சத்தியமாக நடந்துரும் அப்படின்னு தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லா பௌர்ணமிலையும் வந்து அவருக்கு விடாமல் பூஜை பண்ணணுமா. சில பேர் வந்து கலசம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக தெரியாததுனால வந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணலை. அப்படியே கையோடு வந்து வீட்டை பெருக்கிட்டு தொடச்சி விட்டுட்டேன். அண்டு சுவாமிக்கு வந்து பிரசாதம் வந்து நான் எதுவுமே பெருசாக பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பச்சை பயிறு இருந்துச்சு. சரி ஓகே, பச்சை பயிறு வந்து ஒரு மதியம் 2 மணிக்கு போல் தான் ஊற வச்சுருந்தேன். ஒரு 6:30க்கெலாம் வந்து நல்லாவே ஊறி வந்ததும் ஒரு 2-3 விசில் போட்டுட்டு அதை தான் வந்து பிரசாதமாக வச்சுருந்தேன். சக்கரை பொங்கல் கூட வந்து பிரசாதமாக பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு டைம் இல்லாதனால நான் அதை ரெடி பண்ணலை. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30க்கெலாம் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு 8 o'clock போல் ஆகிடுச்சு. சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக அன்றைக்கி வந்து நான் பாலும் மஞ்சள் தண்ணி அப்புறம் பன்னீர் இது 3 மட்டும் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். என்கிட்ட என்ன இருந்துச்சோ அதுதான் பண்ணியிருந்தேன்.
நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயும் வந்து கண்டிப்பாக மஞ்சள் இருக்கும், குங்குமம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். गिरि नन्दिनि नन्दित मेधिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठ कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते அண்ட் ஃபைனலி அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் வைக்கணும். தாம்பூலத்தில் வந்து வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமம், தாலிக்கயிறு, அதுக்கப்புறம் பூ. இது வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சுவாமி முன்னாடி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பிரசாதம், மாவிளக்கு இது எல்லாமே ரெடி பண்ண வேண்டியதான். மாவிளக்கு போட்டதும் சுவாமிக்கு வந்து 108 போற்றி சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ண வேண்டியது தான். 108 போற்றியும் வந்து எனக்கு மனப்பாடமாலாம் தெரியாது. யூடியூப்பில் வந்து வீடியோஸ் இருக்கும். ஸோ அவங்க சொல்ல சொல்ல வந்து நான் ரிப்பீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிடுவேன். நம்ம இந்த எல்லாமே முடித்ததுக்கப்புறம் அந்த குங்குமத்தை டெய்லியுமே வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து கோவிலெல்லாம் அம்மன் பாதத்துலேருந்து குங்குமம் வாங்குவோம். அது எவ்வளோ பவரோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து பூஜை பண்ண குங்குமமும் அவ்வளோ பவர் இருக்கும். இதை வந்து நம்ம டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிரசாதமாகவும் வேறு யாருக்குனாலும் நீங்கள் தரலாம். அண்ட் ஃபைனலி அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் சந்திர தரிசனம் பார்த்தேன். அது பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது கரெக்டாக டைமு ஒரு 8 மணி போல் இருக்கும். நான் எல்லாமே முடிஞ்சிட்ருக்கோன்னு பார்த்தேன். பட் அப்போ தான் வந்து சுவாமிக்கு வந்து சங்கால அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொதுவாகவே பௌர்ணமினா வந்து எல்லா சிவன் கோயில்லையும் 108 சங்க அபிஷேகம் நடக்கும். அதை நம்ம வந்து நேரில் பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. அண்டு சங்க அபிஷேகம் முடிஞ்சதும் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவரை பார்த்துட்டு கோவிலேருந்து சந்திர தரிசனம் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சந்திரனையும் பார்த்துட்டு சிவனையும் பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப பிடிக்கும்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.